மாடி தோட்டம் அப்டேட் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து என்னதுன்னா இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலான்னு வந்தேன். இது வந்து புதினா வந்து நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணி நீங்கள் விடலைன்னா இந்த மாதிரி கொடி மாதிரி அது படருது. சரி, ஓகே, அது ரொம்ப கீழே விழுந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இரும்பு ராட் மாதிரி ஒன்று இருந்தது, அதில் வந்து இதெல்லாம் படர விட்டுருக்கேன். 3த்தையும் அப்படியே வந்து இது மாதிரி படர விட்டுருக்கேன். ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து நான் பக்கத்தில் நட்டு விடணும். நான் இன்னும் அதுக்கு பாட்ஸு, அதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் நான் இதெல்லாம் ஃபர்டிலைசர் மண்ணெல்லாம் வாங்கலை. நான் இன்னும் அது வாங்கின பிறகு தான் நான் அந்த ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே இது பட்டு போயிடக்கூடாது, இல்லைன்னா அப்படியே வேஸ்ட்டாக தரையில் விழுந்து கிடக்குது. இது மாதிரி கொஞ்சம் நிற்க வச்சோன்னா கொஞ்சம் அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்படி நிற்க வச்சுருக்கேன். பாருங்கள், விழுந்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி நிற்கிறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அது ஒரு சின்ன தேங்காய் நார் இருக்குல்ல, அதை வச்சு சும்மா கட்டி விட்டேன். லைட்டாக கட்டும் போதே அது நல்லா நின்றுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி பூக்கவே மாட்டேங்குது. நிறைய இலை தான் இருக்குது. சில இலை டேமேஜ் ஆகுது, சில இலை இதுவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இது கீழே விழுந்திருந்தது வெத்தலை, அதை கொஞ்சம் நிறுத்தி அது பைப்பில் வச்சுட்டேன். நான் பைப்பில் அப்படி சும்மா சாய்ச்சி வச்சுட்டேன். இப்படி படரும்ல மேலே. அப்புறம் இந்த ரோஸ் பூக்கவே மாட்டேங்குது. என்ன தெரியல, சீசன் இல்லையா இல்லை சரியான உரங்கள்லாம் இன்னும் போடலையான்னு எனக்கே தெரியலை. அதனால் வந்து சரி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா பூ வளரும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். நிறைய இது பண்ணேன். சரி ட்ரிம் பண்ணி விட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிம்மிங் டே மாதிரி தான். மேக்ஸிமம் தக்காளியில் வந்து இந்த மாதிரி காஞ்சி போன இலைகள், இந்த பழுக்காது இதெல்லாம் சும்மா வெட்டி விடுறேன். பார்ப்போம் வெட்டி விட்டால் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சி இலைகள் இதெல்லாம் தான் வந்து ப்ரூன் பண்ணி விடுறேன். இது கார்டன் வியூ. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டாலே வந்து வளரும் நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய தடவை வெட்டி விட்டுருக்கேன். இது பெருசாக வந்த மாதிரி தெரியலை. தண்ணி நிறந்துருச்சு மோட்டரில், அதை அப்படியே செடி ஊற்றிடலான்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், சின்னதாக எடுத்து கொஞ்சம் இடத்துக்கு நான் நட்டு விட்டுருக்கேன். அவசரத்துக்கு வேணும்னா சும்மா இது இங்கே புதினா பறிச்சுக்கலாம் அந்த மாதிரி. தக்காளி பழுத்திருக்கு. இது கொத்தமல்லிக்கு லைட்டாக வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இது பாருங்கள், தக்காளி பூ வச்சுருக்கு. கார்டன் அப்டேட். பச்சை மிளகா நிறைய பூ வச்சுருக்கு. அதில் பப்பாளி மரம் வர வளருது. நான் என்ன பண்ணுறது, அதுக்கு தனியாக ஒரு இது பண்ணணும். இன்னும் பாருங்கள், வெள்ளைப்பூச்சிக்கு இன்றைக்கி தான் ஒரு டிப்ஸ் பார்த்துருக்கேன். பார்ப்போம், ஏதாவது நல்ல டிப்ஸ் கிடச்சிதுன்னா ஒர்க் அவுட் ஆகுதான்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் செடிக்கு உருளிக்கு கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.